ஆக்சுவலி நான் சொல்ல போற படத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இது ஒரு அடல்ட் மூவியா தான் கண்ணுக்கு தெரியும். பட் இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதோட உணர்வே தனியா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த படம். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா மைக்கேல்ட்டு ஒரு 15 வயசு பையன் இருக்கான். சோ அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு வர்றப்ப எதிர்த்து ஒரு பொண்ணை மீட் பண்றான். சோ அந்த பொண்ணு தான் ஹேனா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு இருக்கு. அப்ப மைக்கேலுக்கு இருந்த பிரச்சனைக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கோசரம் மைக்கேல் அவங்க வீட்டுக்கு போறான். பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு காதலுங்கிறது மலருது. ஆனா அது அவனால எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா ஹேனா தன்னோட ரொம்ப பெரிய வயசு பொண்ணு. இதுக்கப்புறமேட்டு ஹேனாவும் மைக்கேல் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. என்னதான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பா தெரிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை உண்மையான காதலா தான் பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹேனா நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சுட்டு மைக்கேல பிரிஞ்சு போறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேல் ரொம்ப நாளா தேடி ஹேனாவை எந்த தருணத்துல மீட் பண்றான். அவங்களோட காதலுங்கிறது வெறும் உடல் ரீதியா இல்லாம பார்த்த அந்த செகண்ட்ல இருந்து உண்மையா தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வர வர ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. சோ இந்த படம் இல்லாம எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, கதையோட சேர்ந்து எப்படி ஒரு நியூடிட்டி சீன் வந்தாலும் சரி, அதை பார்க்குற ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்கே தவிர அந்த படம் எந்த காலத்துக்குமே தப்பான படமா இருக்காது. அப்படி ஒரு படம் தான் தி ரீடர்ங்கிற இந்த படமும்.